அது போட்டு மைனர் சாமி, என் பொண்ணை உன் வீட்டுக்கு கூட்டு வந்து ஸ்பெஷலா ஆட வச்சு பாக்குறேன்னு சொல்லிவிட்டு இதையே குடுத்துக்கிட்டு இருக்கிறிய சாமி. இத அடிச்சுட்டு வயிறு முட்டை சாப்பிட்டா தான் உன் பொண்ணு ஆட்டத்தை நல்லா பார்க்கலாம். நீ சாப்பிடுற அழகு அழகு, சோத்துல முளைச்ச செந்தாமர மாதிரி. மேல கைய வச்சா ஒரே குத்து. வல்லே வல்லே, அந்த பையன் நல்ல பையன், நல்ல ஆடு, அவன் இஷ்டப்படி. நைனா நைனா எழுந்துட்டு நைனா, நம்ம வீட்டுக்கு போலாம். ஐயா அம்மா நமக்காக வீட்டுல காத்துக்கின்னு இருக்கோம். எழுந்துரு நைனா. நைனா எழுந்துரு. வள்ளி, உன் நைனா சொர்க்கத்துக்கு போயிட்டாரு, நாமும் சொர்க்கத்துக்கு போலாம் வா. யோ புடியா கையா புடியா. என்னமோ ரொம்ப பிகு பண்றிய. நான் உன்னை சும்மா கூப்பிடல, உன் நைனா கிட்ட பணத்தை கொடுத்துட்டு தான் உன்னை கூப்பிட்டேன். யோ யோ நீ போய் சொல்ற, என் நைனா துட்டெல்லாம் வாங்கியிருக்காது. அடி பைத்தியக்காரி, உன் நைனா என்கிட்ட பணம் வாங்கலைன்னா மைனர் இஷ்டப்படி ஆடுன்னு சொல்லுவாரா? வடி என் கப்ப கிழங்க. இந்த மாதிரி பெட்ட நீ பார்த்திருக்கவே மாட்டேன். இந்த பாரு வள்ளி, உன் மேல எனக்கு ஒரு பைத்தி. நீ கேட்டதெல்லாம் வாங்கி தர்றேன். இனிமே நீ தெரு தெருவா ஆட வேண்டிய தேவையே இல்லை. என் இஷ்டப்படி என் முன்னால ஆடுனா அதுவே போதும். என் கண்ணு கண்ணன் சார், நம்ம பிளான் சக்சஸ். நீங்க சொல்லி கொடுத்தபடி நடிச்சிட்டேன். எல்லாம் நம்ம திட்டப்படி நடந்துருச்சு. இதுவே நிஜ கட்டியா இருந்திருந்தா இந்த நேரம் நான் செத்திருப்பேன். கொஞ்சம் சீக்கிரம் கதவு தரங்களேன். நல்லா ஐயோ சீக்கிரம் வாங்க சாமி. உள்ள வாங்க வாங்க. ஓகே உட்காந்து. இவ்வளவு அழகான பொண்ணு ஓடுற ரயில் ஏறலாமா? அது ஆபத்து இல்லையா?
நல்ல நேரத்துல உதவி செஞ்சீங்க, ரொம்ப நன்றிங்க. பக்கத்துல வந்தீங்க ஒரே குத்து, பௌத்துல இருக்கிற சாராயம் எல்லாம் வெளியில வந்துரும், ஜாகிரதை. சாராயம் இல்லடி கண்ணு, இது சீம சரக்கு. பயப்படாத, நிறைய பணம் தரும். வா, குஷியாக்கலாம். நல்ல சமயத்துல கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துன. நீ நல்லா இருக்கணும் சாமி. பெரிய வயசானவ மாதிரி என்ன ஆசீர்வதிக்கிற? ஆமா, இவங்க எப்படி வந்து மாட்டிக்கின? அவசரத்துல ஓடுற ரயில ஏறிக்கினா இவனுங்க கையில மாட்டிக்கின. எங்க போற? இது இந்த ரயில் எங்க போகுது? பட்டணத்துக்கு போகுது. அங்கதான் நானும் போறேன். உன் அப்பா அம்மா எங்க இருக்காங்க? நைனா மட்டும் இருந்தது, அது சுத்து போச்சு. பாட்டி பட்டணத்துல இருக்கு, அத தேடிக்கின்னு போறேன். பாட்டி அட்ரஸ் தெரியுமா? விலாசம். இந்த வண்டி பட்டணத்துக்கு ராத்திரி 2 மணி போய் சேரும். அந்த நேரத்துல உங்க பாட்டி எங்க போய் தேடுவ? உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. உன்னை மாதிரி ஒரு பொண்ணை ராத்திரி நேரத்துல தனியா சுத்த விடக்கூடாது. என்ன பண்ணலாம்? ஒண்ணு பண்ணு, நீ வந்து என் வீட்டுல தங்கிரு. உன் பாட்டியை கண்டுபிடிச்சு நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன். இத பாரு, என் மேல நம்பிக்கை இருந்தா என் கூட வா, இல்ல நான் விடு. என் மானத்தையே காப்பாத்துன, உன்னை நம்பாம நான் யாரைய நம்ப போறேன்? சரி, வர்றேன். நான் உள்ள வந்ததும் கதவை சாத்தி தாப்பா போடுறேன். கதவை தேரடா பேமானி இல்ல நான் உள்ள வந்ததும்
இந்த ஈமீச கதவை சாத்தி கொக்கி போடுறான் அவர் என் அண்ணன் மாதிரி. எப்படி யார் இது? இது ஒளி தெரியாம உம்புல மாட்டிக்கிட்ட ஒரு அப்பாவி பொண்ணு. அப்பாவி பொண்ணா? உன்ன கையில கத்தி எடுக்குது. ஆபத்துன்னா கத்தி எடுக்கும். அவங்க பாட்டி அட்ரஸ் தெரியாம முடிச்சிட்டு இருந்தது. அவங்க அட்ரஸ் தெரியற வரைக்கும் இங்க இருக்கட்டும் கூட்டிட்டு வந்தேன். கொண்டு போய் சாப்பாடு போடுங்க. வா வா. சரிதான் போயா வர்றேன். என்ன வேற குடிகார மனுஷன் குடிக்கிறதுக்கு எவனாவது உன்னை குடிக்கிட்டு போனா நீ மட்டும் போக வேண்டியதானே? எனக்கு தெரியாம என்னத்துக்கு வள்ளிய கூட்டிட்டு போனேன்? புள்ள என்ன இந்த அடி அடிக்கிற? என்ன டோலக்குன்னு நினைச்சியா? டோலக்கு அவன் ஆட சொல்லுவான்னு நான் கூட்டு போனேன். அவன் என்னடான்னா எனக்கு பாட்டில தண்ணிய கொடுத்து படுக்க வச்சுட்டான். அதுக்கு மேல என்ன நடந்ததுன்னா எனக்கு புரியலையா? ஆமா, உனக்கு எப்பதான் புரியுது? இப்ப என் பொண்ணு எங்க போச்சு, என்ன ஆச்சு, நான் எங்கே போய் தேடுவே? அது புத்திசாலி பொண்ணு. நம்மள தேடி எங்க இருந்தாலும் ஓடி வந்துரும். அப்படி நினைச்சுக்கிட்டு சும்மா இருக்காதே, வா தேடி பார்க்கலாம். சரி, நல்லா பூந்து விளையாடு. ஓசில கிடைச்ச சாப்பாடு தானே. யோ என்ன சாவுகிறாக்கின்னு நினைச்சியா? இதெல்லாம் ஒரு சாப்பாடா? வேற வழி இல்லாம தின்றேன். சொல்ல மாட்டேன். நீ நெய்யும் முந்திரி பருப்பும் போட்டு கோழி ரோஸ்டும் குருமாவும் பண்ணி வச்சா பேச மாட்டேன். இதெல்லாம் கண்ணாலே பாத்திருக்கியா நீ? யோ நான் துண்ண கறி நீ கண்ணால கூட பாத்திருக்க மாட்டேன். அப்படி என்ன கறியது? நரிக்கறி துண்ணு இருக்கியா? நரிக்கறியா? அது பாரு வாய போடக்குற. அந்த ருசி இதெல்லாம் வருமாயா? இந்த மரத்துல தலைகீழா தொங்குமே, என்னது? குரங்க இல்லையா? இப்படி ரெக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு கீச்சு மூச்சுன்னு கத்துமே. பாபால அது அத பிடிச்சா அந்த சுட்டு தின்னா ஐயோ தேடு வருங்கய்யா. கருமம், இதையெல்லாம் சாப்பிட்டு இருக்கியா நீ? அதனாலதான் இப்படி இருக்கியா நீ? கொஞ்சம் ஏமாந்தா பாம்பு கறி கூட தின்னுடுவ போல் இருக்க. ஐயோ அது கிடைக்கணுமே. மனுஷனை தவிர மத்ததெல்லாம் சாப்பிட்டு இருக்கியா? ஒரு நாளே எங்க நைனா தண்ணிய போட்டுக்குன்னு பொந்துல கைய விட்டு 5 பாம்புகளை புடிச்சாந்துச்சு. நீ பாம்பை தின்னியா அப்பன்னு தின்னியா? தொடர்ந்து கேளியா? பாம்புக்கு பல்லுலதான் விஷம். அதனால அதோட தலையை வெட்டி தோலை உரிச்சு துண்டு துண்டா ஆக்கி உப்பு மிளகாவும் போட்டு பொரிச்சு சாப்பிட்டா ஐயோ, உன்கிட்ட போய் நான் மாட்டிக்கிட்டனே. எப்படியாவது உன் பாட்டி அட்ரஸ தேடி கண்டுபிடிச்சு உன்னை அங்க நானே கொண்டு போய் விட்டுறணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. உன் பாட்டி எங்க இருக்குது? யோ அது தெரிஞ்ச நான் ஏன் எங்க இருக்கேன்? எப்போ போயிருப்பேன். என்ன ராமண்ணா இது? டேபிள்ல உட்கார வச்சு சாப்பாடு போடக்கூடாது? இத்தனை பிளேட் எப்படி டேபிள் மேல வைக்கிறது? இதுக்கு இதான் தம்பி லாயக்கு. தம்பி தம்பி தம்பி, இந்த பொண்ணு இங்க இருந்தா நான் வெளியில வேற எங்கேயா போயிடுறேன். ஏன் பின்ன என்ன பள்ளிக்கூட தொலைக்காம படிக்கணக்கா தொங்குது? கேட்டா நிறைய கொண்டா துன்ற பாம்பை கொண்டா துன்றேன்னு. யோ ஏன் யசமா கிட்ட வத்தி வைக்கிற? அவரே என்ன போன்னு சொல்லல, நீ என்ன சொல்றது? இதென்ன உன் அப்போட? பெரியவங்க கிட்ட மரியாதையா பேசணும்னு சொல்லிருக்கேன்ல. பழக்கம் இல்ல யசமா, நீ எப்படி பேசணும்னு சொல்லு, நான் கத்துக்கிறேன். குளிச்சியா? தினமும் குளிச்சு சுத்தமா இருக்கணும். போய் குளி. என் உயிரை கொடுக்க சொல்ல கொடுக்குறேன், ஆனா குளிக்க மட்டும் சொல்லாத யசமா. எனக்கு 6 மாசத்துக்கு ஒரு தப்பா குளிச்சுதான் பழக்கம். அப்பப்ப உடம்புல தண்ணி பட்டா ஜல்பு பிடிக்கும். ஜல்பு பிடிக்கும் ஜல்பு. நாயையும் நரியும் தின்றது பத்தாதுன்னு அப்பப்ப தமிழ வேற நறுக்கி நறுக்கி சொல்றியா நீ? ஒழுங்கா தினம் குளிச்சுட்டு இங்க இருக்கிறதுனா இரு, இல்லன்னா இப்ப விட்டு விட்டு வெளில போயிடு. ஆமா யசமா யசமா கொஞ்சம் சொல்ல யசமா. நீ முதல்ல போய் குளி. உன் அப்பா கவனிச்சுக்கிறேன். நல்லா 4-5 சோப் போட்டு தேய்ச்சி குளி. பக்கத்துல வர முடியல தம்பி. இது குளிச்சதுக்கு அப்பால இந்த சோப் எல்லாம் மருந்து போட்டு கழுவி வைக்கணும் தம்பி. தம்பி காலங்கார்த்தால எழுந்து இது ஏன் குடிக்கிறீங்க? குடிக்கிறது தான் குடிக்கிறீங்க. இதோ மத்தவங்களை போல கொஞ்சம் தண்ணி கலந்தா குடிக்க கூடாதா? ராவா அடிச்சாலே கிக்கேறல, இதுல தண்ணி வரை கலக்க சொல்றீங்க. இதுக்காக இப்படி குடிச்சா நெஞ்சு எரியாதா? எரியிற நெஞ்சுக்கு இது ரொம்ப இதமா இருக்கும் ராமன். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, வெண்ணிலவும் பொன்னி நதியும் கன்னியின் துணையின்றி என்ன போக்கு செஞ்ச மண்ணு அது மூணாறு, மதுரை வைகை நதி. கருவாப்பையா கருவாப்பையா, நீ என்னை மட்டும் காதல் பண்ணு. ஆண்டிற்கு ரூபாய் 299 மட்டுமே சப்ஸ்கிரைப் செய்து ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பை கண்டு மகிழுங்கள்.